நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில நம்முடைய கூட்டணியில இருக்கிற ஒருவரை அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு அவர் கேட்கிறார், பாண்டே என்று ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், அவர் கேட்கிறார், நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்து விட்டீர்களா, வருகிறீர்களா, வரப்போவது எவ்வளவு ஆர்வம் பாருங்க. நம்ம கூட்டணியிலிருந்து ஒருவனை கலைத்து எடுத்துக்கொண்டு போவதில் எவ்வளவு ஆர்வம். வந்து விட்டீர்களா, வந்து கொண்டிருக்கிறீர்களா என்று காத்திருக்கிறார்கள். வரவேற்பு வளையம் வைத்து யாராவது திமுக கூட்டணியில இருந்து வந்துவிட மாட்டார்களா? அவர்களுக்கு நாம் சொல்லுவோம், அப்படி யாரும் வந்துவிட மாட்டார்கள். யார் வந்தாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், திமுகவை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யாரை நம்பியும் நம்முடைய கட்சி அல்ல, மக்களை நம்பி இந்த கட்சி இருக்கிறது. 2026 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று எகத்தாளமாக பேசுகிறார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். எகத்தாளமாக இல்லை தம்பி, யதார்த்தமாக பேசுகிறோம். அங்கே அண்ணல் அம்பேத்கர் அவமதிக்கப்படுகிறார், ஆண்டாள் கோயிலிலே இசைஞானி இளையராஜா அவமதிக்கப்படுகிறார். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள், கழகத்தின் தலைவர், இளைஞரணி செயலாளரை பார்த்து அடுத்த தலைமுறையிடமும் நம்முடைய கொள்கையை, கோட்பாட்டை, நம்முடைய கட்சியை, நம்முடைய எண்ணங்களை கொண்டு செல்ல வேண்டும், ஒரு 100 பேச்சாளர்களை அழைத்து வா என்று சொன்னார். 182 பேரை இவர் அழைத்து வந்திருக்கிறார். அவர் கேட்டது 100 தான். இது எங்கே இருந்து வருகிறது என்றால், அறிஞர் அண்ணா அவர்கள் 67 நம்முடைய தலைவர் கலைஞரிடத்திலே தேர்தலுக்கு நிதி வேண்டும், ஒரு 10 லட்சம் ரூபாயை திரட்டி கொடு என்று சொன்னார். ஆனால் 10 லட்சம் தான் அண்ணா கேட்டார், 11 லட்சத்தை கலைஞர் கொண்டு வந்து கொடுத்தார். நீங்கள் எண்ணி பாருங்கள், அன்றைக்கு அண்ணா அவர்கள் சைதாப்பேட்டையில் விருகம்பாக்கம் மாநாட்டில் பட்டியலை அறிவிக்கிறார், வேட்பாளர்கள் யார் யார் என்று. இந்த தொகுதி இவர் போட்டியிடுகிறார், இந்த தொகுதி இவர் போட்டியிடுகிறார் என்று சொல்லிக்கொண்டே வந்த அறிஞர் அண்ணா அவர்கள் சைதாப்பேட்டை என்று சொல்லிவிட்டு ஒரு நிமிடம் நிறுத்தினார். சைதாப்பேட்டை என்று நிறுத்திவிட்டு அண்ணா சொன்னார், கலைஞர் கருணாநிதி என்று பெயரை சொல்லவில்லை, சைதாப்பேட்டை 11 லட்சம் என்று சொன்னார். தாத்தாவினுடைய மரபு அணு வந்திருக்கிறது. 10 லட்சம் கேட்டால் 11 லட்சம் தாத்தா கொடுத்தார். 100 பேரை கேட்டால் 182 பேரை நம்முடைய இளைஞரணி செயலாளர் கொடுத்திருக்கிறார். இவர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள் என்பதை நான் ஒவ்வொரு படியிலும் நான் அறிவேன். 17,000 பேர் பெயர் கொடுத்தார்கள். தமிழ்நாடு முழுவதும் போட்டிகள் நடத்தப்பட்டன. அந்த போட்டிகளுக்கு நடுவர்களாக சென்ற 40-45 பேரில் நான் ஒருவன். 17,000 பேரிலிருந்து 1000 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்தோம். பொதுவாக போட்டி என்றால் என்ன நடக்கும், எப்படி நடக்கும்? மிகப்பெரிய கார்ப்பரேட் நிறுவனங்களிலே கூட நீங்கள் 1000 பேரை தேர்ந்தெடுத்து கொடுத்திருக்கிறீர்கள், மறுபடியும் ஒரு போட்டி வைத்து 100 பேரை தேர்ந்தெடுங்கள் என்று சொல்லுவார்கள், அவ்வளவுதான். ஆனால் நம்முடைய இளைஞரணி செயலாளர் அப்படி சொல்லவில்லை. இந்த 1000 பேரையும் 50-50 பேராக எங்களை போன்றவர்களிடத்தில் பிரித்து கொடுத்து, வெறுமனே போட்டி அல்ல, அவர்களை நீங்கள் தயார் செய்யுங்கள், கட்சியின் கொள்கைகளை சொல்லுங்கள். எதற்கென்றால் நாம் வெறும் பேச்சாளர்களை மட்டும் தேடவில்லை, கொள்கையாளர்களை தேடுகிறோம். சொல்லுங்கள், அந்த பிள்ளைகளுக்கு நீங்களே பயிற்சி கொடுங்கள் என்று நான் ஈரோட்டை சார்ந்த பிள்ளைகள் எனக்கு கொடுக்கப்பட்டார்கள், அவர்களோடு உரையாடுகிறேன். அவர்களை பேச சொல்லி, இன்றைக்கு நவீன அறிவியல் வளர்ந்திருக்கிறது, நேரே போக வேண்டும் என்பதல்ல. இப்படி 1000 பேரை தேர்ந்தெடுத்தவர்களிலே இருந்து மறுபடியும் போட்டிகள் நடத்தி 182 பேரை தேர்ந்தெடுத்ததோடு நிறுத்தி இருந்தால் கூட ஒரு கட்சி பெரிய சாதனை செய்துவிட்டது என்று நான் கருத மாட்டேன். அந்த 182 பேரையும் திமுக கழகத்தின் மேடைகளிலெல்லாம் பேச சொல்லுங்கள் என்று சொன்னாரே, அதுதான் அடுத்த தலைமுறைக்கான வழிவிடுகிற நிகழ்ச்சி. என்றைக்கும் நாம் ஒன்றை கவனத்திலே கொள்ளலாம். ஒரு நீச்சலை பற்றி நாம் ஒருவனை உட்கார வைத்து 6 மாதம் வகுப்படுத்தால் கூட குளத்திலே தள்ளிவிட்டால் மேலே வர மாட்டார். நீச்சல் அடிப்பது எப்படி என்று சொல்லிக் கொடுப்பதல்ல, குளத்திலே போய் விழுந்தால்தான் நீச்சல் வரும். நீங்கள் அறையிலே பேசினால் பயனில்லை, மக்களை பார்த்து பேசுங்கள் என்று இந்த இளந்தலைமுறை பேச்சாளர்களெல்லாம் கொண்டு வந்திருக்கிறார் என்றால் அது நம்முடைய மாண்புமிகு துணை முதலமைச்சர் அவர்கள்தான். 47 வயதிலே ஒருவருக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுக்கலாமா என்று கேட்கிறார்கள். அவர்களுக்கு ஒன்று தெரியாது, 45 வயதிலேயே முதலமைச்சராகிவிட்ட எங்கள் கலைஞரின் பேரனடா அவர். 47 வயதில் துணை முதலமைச்சர் என்கிறார். 45 வயதில் முதலமைச்சராகவே பொறுப்பேற்றவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள்.
அவர் தமிழ்நாட்டிலே தொடங்கினார். ஆனால் இந்தியா முழுவதும் அறியப்பட்டவராக இருந்தார். ஆனாலும் கூட இந்தியாவுக்கு போய் சேர வேண்டும், தில்லியிலே அமர வேண்டும் என்று அவர் கருதவில்லை. தமிழ்நாட்டை தான் காப்பாற்ற வேண்டும் என்று கருதினார். அவருக்கு தப்பாமல் அப்படியே இன்றைக்கு நம்முடைய தலைவர், நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். இந்தியா கூட்டணியிலே நீங்கள் எண்ணி பாருங்கள், மற்ற எந்த தலைவருக்கும் இல்லாத மதிப்பு ராகுலுக்கு அடுத்ததாக நம்முடைய தலைவருக்கு தான் இந்தியாவிலேயே இருக்கிறது. ஆனால் அதற்கு அவர் அவசரப்படவும் இல்லை, ஆசைப்படவும் இல்லை. ஒரு சின்ன நிகழ்ச்சியை சொல்கிறேன், எவ்வளவு கவனமாக கலைஞர் இருந்தார் என்பதற்காக. கலைவாணர் அரங்கத்திலே, அது பழைய கலைவாணர் அரங்கம், இப்போது இருப்பதல்ல, அந்த கலைவாணர் அரங்கத்திலே கலந்து கொள்வதற்காக தலைவர் கலைஞர் வருகிறார். அங்கே வரிசையாக நாற்காலிகள் போடப்பட்டிருக்கின்றன. வட்டமாக ஒரு மூலையிலே இருக்கிற நாற்காலியிலே போய் கலைஞர் அமர்கிறார். கூடவே வந்த ஐயா ஆற்காடு வீராசாமி அவர்கள் கலைஞரை பார்த்து சொல்லுகிறார், அண்ணா நீங்கள் சென்டரில் உட்காருங்கிறார். ஏன்னா ஓரமாக இருக்கிற நாற்காலியில் உட்கார்ந்துருக்கிறார், நீங்கள் சென்டரில் உட்காருங்கன்னு. கலைஞர் என்ன விடை சொன்னார் தெரியுமா? இல்லைப்பா நான் ஸ்டேட்லேயே இருக்கேன்னார். அவர் சொன்ன சென்டர் வேறு, இவர் சொன்னது வேறு. நீங்கள் சென்ட்ரலில் உட்காருங்க. இல்லை நான் ஸ்டேட்லேயே இருக்கேன்ப்பான்னார். நீங்கள் பிரதம மந்திரிக்கு முயற்சி செய்வீர்களா என்று கேட்டபோது கலைஞர் சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும் என்று சொன்னார். ஆனால் உண்மையில் அவர் யாரை காட்டிலும் உயரமானவர் என்பது நமக்கு தெரியும். அவர் சொன்னார், அடக்கமாக சொன்னார், என் உயரம் எனக்கு தெரியும் என்று. எனவே அப்படி வருகிற இந்த ஆட்சியின் தொடர்ச்சி இன்றைக்கும் மக்களுக்கு என்ன நன்மைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறது. நாம் எப்படி 75 ஆண்டுகளாக இந்த மண்ணில் காலூன்றி நிற்கிறோம். எதனால் எத்தனை கட்சிகள் வந்தாலும் அதனை எதிர்த்து நிற்கிறோம். நீங்கள் திரையிலே இருக்கிறவர்களை பார்த்து வாக்களிக்காதீர்கள், தரையிலே இருக்கிறவர்களை பார்த்து வாக்களியுங்கள் என்றீர்கள். வேறொன்றும் இல்லை, என்றைக்கும் திரையிலே எத்தனை பேர் வந்தாலும் நம்முடைய கட்சி தான் நிற்கும். எம்ஜிஆர் என்பது வேறு. எம்ஜிஆருக்கு வந்த செல்வாக்குக்கு பின்னால் இருக்கிற ஒரு அரசியல் பின்புலத்தை நாம் உணர வேண்டும். ஏறத்தாழ 19 ஆண்டுகள் 20 ஆண்டுகள் திமுக கழகத்திலே இருந்து பயிற்சி பெற்றவர் அவர். அவர் நேரடியாக கதாநாயகனாக இருந்து வரவில்லை. 53 ஜனவரியிலே திமுக கழகத்திலே எம்ஜிஆர் சேருகிறார். 72 அக்டோபரிலே தான் அவர் வெளியிலே போகிறார். 19 ஆண்டுகள் இந்த கழகத்தில் அறிஞர் அண்ணாவிடத்திலே பயிற்சி எடுத்த காரணத்தால், அவர் திமுக கழகத்திலே இருந்த காரணத்தால், கழகத்தினுடைய கொடியை உதயசூரியன் சின்னத்தை திரையிலே காட்டிய காரணத்தால் அன்றைக்கு என்னை போன்ற இளைஞர்கள் எல்லாம் அவரால் ஈர்க்கப்பட்டோம் என்பது உண்மைதான். ஆனால் யார் வென்றார்கள்? நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும். 13 ஆண்டு கால ஆட்சியிலே இல்லாமல் இருந்தோம் என்பது மட்டுமல்ல, எத்தனை கொடுமையான நெருக்கடி நிலையை இந்த கட்சி சந்தித்தது. திமுக கழகத்தை போல நெருக்கடி நிலையை சந்தித்து அதற்கு பின்னால் வெளிவந்த கட்சிகள் இந்தியாவிலே மிக குறைவு. எத்தனையோ கட்சிகள், இந்தியாவிலே எவ்வளவு கட்சிகள் தோன்றின, தமிழ்நாட்டிலே எத்தனை கட்சிகள் தோன்றின. ஆனால் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற கட்சிகளில் 75 ஆண்டுகளை கடந்து நிற்கிற ஒரே கட்சி திமுக கழகம் தான். நான் பொய் சொல்லவில்லை. இந்திய அளவிலே காங்கிரஸ் இருக்கலாம், இந்திய அளவிலே கம்யூனிஸ்ட் இருக்கலாம், இந்திய அளவிலே RSS இருக்கலாம். தமிழ்நாட்டில் சொல்லுங்கள், அதிமுக இப்போதுதான் 50 ஆண்டுகளை கடந்திருக்கிறது. தமிழ்நாட்டிலே 75 ஆண்டுகளுக்கு முன்னால் தொடங்கப்பட்ட கட்சிகள் உண்டு. ராஜாஜி அவர்களின் சுதந்திரா கட்சி. ராஜாஜி இந்தியாவினுடைய கவர்னர் ஜெனரலாக இருந்தவர். ராஜாஜி இந்தியா முழுவதும் அறியப்பட்டவர். அங்கே அவருடைய ஆட்சியே ஒரிசாவிலே ஒரு கட்டத்திலே நடந்தது. அவ்வளவு செல்வாக்குள்ள கட்சியாக சுதந்திரா கட்சி இருந்தது. இன்றைக்கு இல்லை. சிலம்பு செல்வர் மாப்போசி அவர்கள், அண்ணன் சட்டமன்ற உறுப்பினர் பேசுகிற போது சொன்னார், திமுகவை அழித்து விடுவேன் என்று. சில பேர் இன்றைக்கு கையை உயர்த்தி உயர்த்தி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். பாவம், அந்த கூடாரம் மொத்தமும் கரைந்து கொண்டிருக்கிறார். அவன் பேசிவிட்டு திரும்ப பார்த்தால் மேடையில் இருக்கிறவனை காணவில்லை. எனவே இன்றைக்கு வருகிற இவர்கள் அல்ல. சிலம்பு செல்வர் மாப்போசியை விடவா உங்களுக்கு சொல்லாற்றல் உண்டு? சிலம்பு செல்வர் மாப்போசியினுடைய தமிழரசு கழகம் என்ன ஆயிற்று? எங்கள் ஐயா ஆதித்தனாரினுடைய அந்த நாம் தமிழர் கட்சி, இதை நீங்கள் கருதக்கூடாது. அந்த நாம் தமிழர் கட்சி என்ன ஆயிற்று? திமுகவை, திராவிட இயக்கத்தை அழிப்போம் என்றுதான் மாப்போசியும் ஆதித்தனாரும் தொடங்கினார்கள். பிறகு திமுகவிற்குள் வந்துதான் அவர்கள் கரைந்தார்கள். திமுக தான் அவர்களுக்கு பதவி கொடுத்தது. இப்படி வரிசையாய் நான் சொல்லலாம். தோழர் எம் கல்யாண சுந்தரம் UCPI என்று ஒரு கட்சி தொடங்கினார், இல்லாமல் போயிற்று. என் முதல் எதிரி திமுக தான் என்றார். நம்மிடத்திலே இருந்து பிரிந்து சென்ற ஈவேகி சம்பத் அவர்கள் சொல்லின் செல்வர் தான்.
மேடையிலே பேசுகிற போது உலகத்தின் வரலாற்று செய்திகளை எல்லாம் சொல்லுகிறவர் தான். ஆனாலும் திமுகவை விட்டு போனதற்கு பிறகு அந்த கட்சி என்பதே கிடையாது. நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், இளைய தலைமுறை தோழர்களை, இளைய தலைமுறை தம்பிகளை கேளுங்கள். உங்களுக்கு தமிழரசு கழகத்தின் கொடி தெரியுமா? சுதந்திரா கட்சியின் கொடி தெரியுமா? தமிழ் தேசிய கட்சியின் கொடியின் நிறம் என்ன என்று கேட்டு பாருங்கள். எனக்கு ஒரே ஒரு தப்பு செய்கிறேன் என்பது புரிகிறது. நான் தான் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். இளைஞர்களுக்கு தெரியாது, நாம் சொன்னாலே ஒழிய தெரியாது. ஆனால் அன்றைக்கும் பறந்தது எங்கள் இருவண்ண கொடி, இன்றைக்கும் பறக்கிறது இருவண்ண கொடி. நாடு முழுவதும், தமிழ்நாடு முழுவதும் எண்ணி பார்த்தால் இன்றைக்கு நம்முடைய ஆளுங்கட்சியாக இருக்கிற நாம் நடத்துகிற அளவுக்கு பொதுக்கூட்டங்களை எதிர்கட்சிகள் கூட நடத்துவதில்லை. எத்தனை கூட்டம்! மதுரவாயல் தொகுதியில மட்டும் 40 கூட்டங்களை முடித்திருக்கிறோம் என்றால் இதனை நம் கட்சியால் தான் செய்ய முடியும். நண்பர்களே, எத்தனை இழப்புகள் வந்தன, எத்தனை நெருக்கடிகள் வந்தன, எத்தனை கட்டங்களை நாம் தாண்டி வந்திருக்கிறோம். தலைவர் கலைஞர் தான் சொல்லுவார், திமுக கழகம் என்பது நெருப்பு ஆற்றிலே நீந்துகிற கட்சி அல்ல, நெருப்பு ஆற்றில் மெழுகு படகில் பயணம் செய்கிறோம் என்பார். எண்ணி பாருங்கள், நெருப்பு ஆறு, அதிலே மெழுகு படகு. மெழுகு படகு நெருப்பு ஆற்றிலே நீந்துமா? நாங்கள் நெருப்பு ஆற்றில் மெழுகு படகில் பயணம் செய்து வந்தவர்கள் என்பார். உண்மைதான், நெருக்கடி நிலையை தாண்டினோம். அறிஞர் அண்ணா அவர்கள் இறந்தவுடன் கட்சி முடிந்து போயிற்று என்று கருதினார்கள். இனிமேல் கட்சி இருக்காது என்றார்கள். அறிஞர் அண்ணாவுக்கு பிறகு அண்ணா கொண்டு வந்து நிறுத்திய இடத்திலிருந்து இன்னும் மேலே உயர்த்தி சென்றார் தலைவர் கலைஞர் அவர்கள். 50 ஆண்டுகள் கலைஞரின் தலைமையிலே இந்த கட்சி நடைபெற்றது. கலைஞரோடு முடிந்து போயிற்று என்று கருதினார்கள். சில பேர் சொன்னார்கள், இனி ஸ்டாலின் அவர்களுக்கு முதலமைச்சராக வருவதற்கு கட்டம் சரியில்லை என்றார்கள். இன்றைக்கு அவர்கள் சிறை கட்டத்திலே நின்று கொண்டிருக்கிறார்கள். அவருக்கு கட்டம் சரியில்லை என்றார்கள். கட்டம் சரியில்லை என்று சொன்னவர்களே என்ன சொல்ல நேர்ந்தது தெரியுமா? ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தான் கருணாநிதி என்றார்கள். கருணாநிதியை விட அவர் ஆபத்தாக இருக்கிறாரே. என்ன அச்சம் இவர்களுக்கு? நம்முடைய கழகத்தின் தலைவர் அண்ணாவின் மடியில் போனால் கூட கவலைப்பட மாட்டார்கள். இவர் பெரியாரின் மடியில் அல்லவா போகிறேன் என்கிறார். எனவே கலைஞரை விட இவர் ஆபத்தானவர் என்று கருதியவர்களுக்கு இப்போது இன்னொரு செய்தி போய் சேர்ந்திருக்கிறது. இப்போது இருக்கிற தலைவர் எங்கள் ஸ்டாலினை விட உதயநிதி ஆபத்தானவர். உங்களுக்காகவே வந்து சேர்ந்திருக்கிறார். சனாதனத்தை ஒழித்தே தீர்வதென்கிற முடிவில் இருக்கிறார். எனவே இன்றைக்கு பதறி போயிருக்கிறார்கள். நாம் தலைவர்களை இழந்தோம், நெருக்கடி நிலையை சந்தித்தோம், 2 தேர்தல்களில் முழுமையாக தோல்வியை சந்தித்தோம். 1991, 2014 2 தேர்தல்களில் முழுமையாக தோல்வியை சந்தித்தோம். நம்போல தோல்வியை சந்தித்தவர்களும் இல்லை, நம்போல வெற்றியை சந்தித்தவர்களும் இல்லை. 2024 தேர்தலிலே 40 இடங்களிலும் நின்றதும் வென்றதும் நாம் தான். எனவே 2026 200 இடங்களில் வெற்றி பெறுவோம் என்று எகத்தாளமாக பேசுகிறார்கள் என்று சிலர் சொல்கிறார்கள். எகத்தாளமாக இல்லை தம்பி, யதார்த்தமாக பேசுகிறோம். எங்கள் தலைவர் கொஞ்சம் அடக்கமாகத்தான் சொல்லியிருக்கிறார். என் நம்பிக்கை 200 தாண்டும் என்பதுதான். நாம் இன்றைக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு எங்கிருந்து வருகிறது? நான் பார்க்கிறேன், பல ஊர்களுக்கும் போகிறேன், பெண்களிடத்தில் பேசுகிறேன். பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். எப்போது பெண்கள் மகிழ்ச்சியாக இருக்கிறார்களோ அப்போது அந்த வாக்குகள் நமக்கு தான் வந்து சேரும். என்ன சொல்லுகிறார்கள்? ஒரு அம்மாவிடத்தில் கேட்கிறேன், உங்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை அல்லது உரிமை தொகை சரியாக வந்து விடுகிறதா என்று கேட்டால் அந்த அம்மா சொல்லுகிறார், ராத்திரி 12 மணிக்கு மணி அடிச்சு வந்துருச்சுன்னு சொல்லுதுப்பா என் போனுங்கிறார். தூங்கும் போது 12 மணிக்கு ஒரு மணி அடிக்கிறது. என்ன என்றால் உங்களுக்கு 1000 ரூபாய் உங்கள் வங்கி கணக்கில் சேர்க்கப்பட்டு விட்டது, அது பயன்படுகிறதா என்று கேட்கிறேன். சில பேர் சொல்லுகிறான் 1000 ரூபாய் போதுமா என்று. 2.5 லட்சம் ரூபாய் வாடகை வீட்டில் இருந்தால் 5 லட்சம் கூட போதாது, அது வேறு. மக்களுக்கு, ஏழை மக்களுக்கு அது எந்த விதத்தில் உதவும் என்பதற்காக சொல்லுகிறேன். இந்த 1000 ரூபாய் உங்களுக்கு பயன்படுகிறதா என்று தேர்தல் பரப்புரை கூட்டத்திலே போகிற போது ஒரு கிராமத்திலே ஒரு அம்மாவிடத்திலே கேட்கிறேன். அந்த அம்மா சொன்ன விடையை நான் பதிவு செய்கிறேன், பொய்யாக சொல்லவில்லை. அவர் சொன்னார், நல்லா பயன்படுதுங்கய்யா, என் பேர பிள்ளைங்களுக்கெல்லாம் அதில் தான் நான் மாத்திரையெல்லாம் வாங்கி கொடுக்குறேன். அந்த அம்மாவால் முடிந்தது பிள்ளைகளுக்கு மருந்து செலவுக்கு உதவுகிறது என்று மருந்து செலவுக்கு பிள்ளைகளை பார்த்து கொள்ளுகிறவராக நம்முடைய தலைவர் இருக்கிறார். நண்பர்களே, மற்ற எல்லா திட்டங்களையும் விட இந்த காலை உணவு திட்டம் என்று ஒன்று இருக்கிறது பாருங்கள். காலை உணவு திட்டத்தை மருத்துவர்களே சொல்லுகிறார்கள், நீங்கள் பல மணி, அதற்காகத்தான் அதுக்கு பிரேக்ஃபாஸ்ட்னு பேர். ஆங்கிலத்திலே
ஒரு உண்ணாவிரதத்தை முடிப்பது இரவு 9 மணிக்கு உணவு உண்ட பிறகு காலையிலே தான் உணவை ஏற்றுக்கொள்கிறோம். ஆகையினாலே 12 மணி நேர இடைவெளிக்கு பிறகு நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகிற அந்த உணவு தான் எப்போதும் ஒரு பழமொழி, ஒரு சொலவடை உண்டு. எப்படி உண்ண வேண்டும் நாம் அறியாமல் பலர் தவறாக செய்கிறோம். காலையிலே ஒரு சக்கரவர்த்தியை போல சாப்பிடுங்கள், மதியம் ஒரு சாதாரண குடிமகனை போல சாப்பிடுங்கள், இரவு ஒரு ஏழை விவசாயியை போல சாப்பிடுங்கள் என்றால் காலை நேரத்து உணவு தான் ஊட்டத்திலே போய் சேரும். எனவே அதை அறிந்தும் உணர்ந்தும் தான் நம்முடைய தலைவர் அவர்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கெல்லாம் காலை உணவு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறார். அந்த காலை உணவு திட்டம் இன்றைக்கு நீங்கள் நகரங்களிலே அல்ல, கிராமங்களிலே போய் பார்த்தால் தெரியும் அதற்கு எவ்வளவு பெரிய வரவேற்பு இருக்கிறது என்று. ஆனால் இதையெல்லாம் மடைமாற்றி இன்றைக்கு நாட்டில் என்ன பிரச்சனை? அங்கே அண்ணல் அம்பேத்கர் அவமதிக்கப்படுகிறார், ஆண்டாள் கோயிலிலே இசைஞானி இளையராஜா அவமதிக்கப்படுகிறார். இதையும் எதிர்த்து கேட்பது இன்றைக்கு நாம் தான். நேற்றைக்கு மட்டும் 75 இடங்களிலே ஆர்ப்பாட்டத்தை நடத்தி இருக்கிற கட்சி திமுக கழகம்தான். வெறும் 75 ஆண்டுகள் அல்ல, ஒரே நாளில் 75 இடங்களில் சென்னையில் மட்டும் ஆர்ப்பாட்டம் நடத்தக்கூடிய அளவுக்கு ஆள் வலிமை, அமைப்பு வலிமை உடைய கட்சியாக நம்முடைய கட்சி தான் இருக்கிறது. எதற்காக அமித்ஷா சொல்லுகிறார்? எதற்காக அம்பேத்கர் அம்பேத்கர் என்று சொல்லுகிறீர்கள்? கடவுளை கடவுளை என்று சொன்னால் கூட சொர்க்கத்திற்கு போகலாம். நம்முடைய தலைவர் தான் சரியாக சொன்னார், அதிக பாவம் பண்ணி இருக்கிறவர்கள் கடவுளே என்று சொல்லிக்கொண்டேதான் இருக்க வேண்டும். அமித்ஷாவுக்கு அது தேவைப்படுகிறது, எங்களுக்கு அப்படி இல்லை, நாங்கள் மக்களுக்கு நன்மை செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னார். அதே போல ஸ்ரீரங்கத்தில் கருவறைக்குள்ளே கூட அல்ல, அர்த்த மண்டபத்துக்குள்ளே போகிற போது இளையராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டார். இளையராஜா அவர்கள் நிறுத்தப்பட்டாரே என்று நாமெல்லாம் கோவப்பட்டோம், இளையராஜா கோவப்படவில்லை, அது வேறு. இன்றைக்கு அதே ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் இருந்து ஒரு அறிவிப்பு வந்திருக்கிறது. ஏதோ மாற்று அறிவிப்போ என்று நான் கருதினேன். என்ன அறிவிப்பு வந்திருக்கிறது என்றால், இனிமேல் இளையராஜா மட்டுமல்ல, புகைப்படம் எடுக்கிற யாரும் கோயிலுக்குள் வரக்கூடாது. ஏன்னா இவன் உள்ள வந்தா தானே படம் எடுத்து போட்டு இவ்வளவு பிரச்சனை வருது. ஆகினால புகைப்பட நண்பர்கள் யாரும் கோயிலுக்குள் வரக்கூடாது, கோயிலுக்குள் புகைப்படம் எடுக்கக்கூடாது. ஏனென்றால் அங்கே புகைப்படம் எடுத்தால் இவர்கள் செய்கிற அக்கிரமங்கள் எல்லாம் தெரியும். எனவே இப்படித்தான் இன்றைக்கு இந்த நாட்டினுடைய நிலைமை இருக்கிறது. ஆனால் மிகச் சரியாக எது மக்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து, எதனை மக்களுக்கு செய்ய வேண்டும் என்று அறிந்து அவற்றை செய்கிற அரசாக இன்றைக்கு நம்முடைய தளபதியினுடைய அரசு அமைந்திருக்கிறது. நாம் என்ன செய்ய வேண்டும்? இதுதான் மிக முக்கியமான கேள்வி. நாம் என்ன செய்ய வேண்டும்? நேற்றைக்கு ஒரு தொலைக்காட்சியில நம்முடைய கூட்டணியில இருக்கிற ஒருவரை அழைத்து உட்கார வைத்துக் கொண்டு அவர் கேட்கிறார், பாண்டே என்று ஒரு நல்ல மனிதர் இருக்கிறார், அவர் கேட்கிறார், நீங்கள் திமுக கூட்டணியிலிருந்து வந்து விட்டீர்களா, வருகிறீர்களா, வரப்போவது? எவ்வளவு ஆர்வம் பாருங்க. நம்ம கூட்டணியிலிருந்து ஒருவனை கலைத்து எடுத்துக்கொண்டு போவதில் எவ்வளவு ஆர்வம். வந்து விட்டீர்களா, வந்து கொண்டிருக்கிறீர்களா என்று காத்திருக்கிறார்கள். வரவேற்பு வளையம் வைத்து யாராவது திமுக கூட்டணியில இருந்து வந்துவிட மாட்டார்களா? அவர்களுக்கு நாம் சொல்லுவோம், அப்படி யாரும் வந்துவிட மாட்டார்கள். யார் வந்தாலும் நீங்கள் அழைத்துக் கொள்ளுங்கள், திமுகவை உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. யாரை நம்பியும் நம்முடைய கட்சி அல்ல, மக்களை நம்பி இந்த கட்சி இருக்கிறது, மக்களுக்காக இந்த கட்சி இருக்கிறது. அறிஞர் அண்ணா தான் சொன்னார், மக்களிடம் செல், மக்களிடம் கற்றுக்கொள், மக்களுக்கு சொல். யாரிடமிருந்து கற்றுக்கொள்ள வேண்டும்? மக்களிடமிருந்து கற்றுக்கொள்ளுங்கள், மக்களை நோக்கி செல்லுங்கள், மக்களுக்காக செயல்படுங்கள் என்று சொன்ன அதைத்தான் இன்றைக்கு வரைக்கும் மந்திரமாக, மந்திர சொற்களாக நம்முடைய கட்சி நினைத்து கொண்டிருக்கிற காரணத்தால் இப்போதும் நாம் மக்களோடு இருக்கிறோம். கூட்டணியிலே சில சலசலப்புகள் இன்னமும் கொஞ்சம் 2025 வந்துவிட்டால் நாள்தோறும் இந்த செய்திகள் வரும். அரசியலை பொறுத்தளவு நண்பர்களே, 1.5 ஆண்டுகள் என்பது ரொம்பவும் தொலைவு. அரசியலில் ஒரு வாரத்திலேயே எதிர்பாராத மாற்றங்கள் எல்லாம் நடக்கும். நம்மை பொறுத்தளவு நாம் எல்லா கூட்டணி கட்சியினரையும் மதிக்கிறோம், எல்லோரும் நம்மோடு இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். ஆனால் இந்த கட்சி முழுக்க முழுக்க தன்னை நம்பியும் மக்களை நம்பியும் நிலை பெற்று நிற்கிறது என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டும். கை நீட்டி வரவேற்கிறவர்களுக்கு ஒன்று தெரிய வேண்டும், நீங்கள் யாரை வரவழைத்தாலும் அதனால் கட்சியை நீங்கள் ஆட்டம் செய்துவிட முடியாது. நாங்கள் மக்களினுடைய திட்டங்களால், கொள்கைகளால் நிலைத்து நிற்கிறோம் என்பதை ஊர் ஊருக்கு தெரு தெருவாக எடுத்து சொல்லுவதற்குத்தான்
இப்படிப்பட்ட கூட்டங்கள் உதயநிதி அவர்களினுடைய பிறந்த நாள் என்றால் அவரை பாராட்டி கொண்டிருப்பதற்கு மட்டும் இல்லை, அதை அவரும் விரும்புவதில்லை. அவருடைய பிறந்த நாளை ஒட்டி நாம் செய்து கொண்டிருக்கிற சாதனைகள் என்ன என்பதை மக்களுக்கு சொல்ல வேண்டும். நாம் சாதனைகளை செய்தால் மட்டும், மக்களுக்கு நன்மைகள் செய்தால் மட்டும் போதாது, அந்த நன்மைகளை எடுத்து சொல்லவும் வேண்டும். இந்த காலம் எப்படிப்பட்ட காலம் என்றால் பூக்கடைக்கு கூட ஒரு விளம்பரம் செய்ய வேண்டிய காலம். பூக்கடை தானே மனம் வரும், அதற்கென்ன விளம்பரம் என்று கருதாதீர்கள். பல துர்நாற்றங்கள் சூழ்ந்து கொண்டிருப்பதால் பூக்கடைக்கும் விளம்பரம் செய்ய வேண்டிய காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நாம் மக்களுக்கு நன்மைகளை செய்து கொண்டிருக்கிறோம் என்பது மட்டும் போதாது, செய்தவைகளை எடுத்து சொல்ல வேண்டும். அதற்கு தான் இப்படி தொடர்ச்சியான கூட்டங்கள். நான் வருகிற போது பார்த்தேன், வழியில விருகம்பாக்கத்திலே ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. இங்கே ஒரு கூட்டம். விருகம்பாக்கத்திற்கும் காரம்பாக்கத்திற்கும் எவ்வளவு இடைவெளி? இரண்டும் நம்முடைய கட்சி கூட்டம் தான். எடப்பாடி அவர் கட்சி கூட்டத்தையே நடத்த முடியாமல் சிரமப்படுகிறார். பொதுக்கூட்டத்தை எடப்பாடி நடத்தவில்லையா? அவர் கட்சி கூட்டமே 1000 பிரச்சனை இருக்கிறது. அவர் ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்தால் எதிராக இன்னொரு தீர்மானத்தை கொண்டு வருகிறாரே, அவருடைய நிலைமை என்னவாக இருக்கிறது என்றால், இது பற்றி உங்கள் கருத்து என்ன என்று நிருபர் கேட்கிறார். அம்பேத்கரை பற்றி அமித்ஷா தாக்கியது, உங்கள் கருத்து என்ன என்று கேட்டார். அவர் ஒரு கட்சியினுடைய தலைமை பொறுப்பில் பொதுச் செயலாளராக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், எங்கள் கட்சியை சார்ந்த ஜெயக்குமார் சொன்னதை நான் வழிமொழிகிறேன். ஒரு தலைவரை பாருங்க, யாராவது ஒரு உறுப்பினர் சொன்னதை நான் வழிமொழிவதற்கு ஒரு தலைவரா நான் கேட்கிறேன். என்றைக்காவது நம்முடைய தலைவர் சொல்லியிருக்கிறாரா? துணை பொதுச் செயலாளர் பெரியசாமியோ ராஜாவோ சொன்னதை நான் வரவேற்கிறேன்? இல்லை. தலைவர் சொன்னதை வழிமொழிவதற்கு தான் நாம் எல்லோரும் இருக்கிறோம். கட்சியின் கொள்கையை அவர் சொல்லுவார், கட்சியின் கருத்தை அவர் சொல்வார், அவர் பின்னால் நின்று அதனை பரப்புவது நம்முடைய வேலை. ஜெயக்குமார் சொன்னதை நான் வழிமொழிகிறேன் என்று சொல்லுகிற எடப்பாடி அவர்களின் கட்சி எவ்வளவு பலவீனமாக இருக்கிறது என்பதை பாருங்கள். இன்றைக்கு வருகிற போது டிடிவி தினகரனுடைய படம் போட்டு மிகப்பெரிய சுவரொட்டிகள் இருந்தன. அடடா, கட்சியில ஏதோ மாநாடு போல இருக்கிறது என்று கருதினேன். அவருடைய பிறந்த நாளுக்கு ஒரு 5 பேர் சுவரொட்டி ஒட்டி இருக்கிறார்கள். அதை தவிர இன்றைக்கு அதிமுக என்று ஒரு கட்சி இல்லை. அதிமுக என்று 5 பிரிவுகள் இருக்கின்றன. இபிஎஸ் ஒரு பிரிவு, ஓபிஎஸ் ஒரு பிரிவு, சசிகலா ஒன்று, டிடிவி தினகரன் ஒன்று. எனக்கு இப்போதும் கூட நாம் எவ்வளவு வலிமையாக இருந்தாலும் எனக்குள் ஒரு சின்ன வருத்தம் இருக்கிறது. பெரியார் அவர்கள் இந்த மண்ணிலே அரசியலை நடத்தும் போது அவருக்கு எதிராக இருந்தவர் ராஜாஜி என்கிற இன்னொரு மூதறிஞர். அவரோடு நமக்கு 1000 கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம். ஆனால் ராஜாஜிக்கு என்று ஒரு தகுதி உண்டு, ராஜாஜிக்கு என்று ஒரு அறிவு உண்டு. எனவே பெரியார் இன்னொரு தகுதியான தலைவரை ராஜாஜியை எதிர்த்து அரசியல் செய்தார். அதற்கு பிறகு அறிஞர் அண்ணா அவர்கள் அரசியலுக்கு வருகிற போது அவருக்கு எதிராக பெருந்தலைவர் காமராஜர் நின்றார். பெருந்தலைவர் காமராஜரும் நம்மிடத்தில் இருந்து கட்சியில வேறுபட்டாலும் மிகப்பெரிய செயல்களை செய்தவர், நம்மாலும் மதிக்கப்படுகிறவர், ஒரு பெரிய தலைவர். அண்ணாவுக்கு இணையாக காமராஜர் இருந்தார். அதற்கு பிறகு தலைவர் கலைஞர் வருகிற போது கூட அவருடைய 40 ஆண்டு கால நண்பர் எம்ஜிஆர் எதிரிலே இருந்தார். ஜெயலலிதா அவருக்கு இணையாக மாட்டார் என்றாலும் மக்களிடத்திலே செல்வாக்கு பெற்றவராக இருந்த ஜெயலலிதா கலைஞருக்கு எதிராக இருந்தார். எனக்கு என்ன வருத்தம் என்றால், நம் தளபதிக்கும் தலைவருக்கும் இத்தனை திறமைகள் இருந்தும் இத்தனை ஆளுமை இருந்தும் எதிர்த்து நிற்க ஒரு தகுதியான தலைவர் கூட எதிர்த்து நிற்கவில்லையே என்கிற எனக்கு வருத்தம் உண்டு. பெரியார் ராஜாஜி எதிர்த்தார், அண்ணா காமராஜரை எதிர்த்தார், கலைஞர் எம்ஜிஆர் எதிர்த்தார். சொல்லிக்கொள்ளவே ஒரு அளவுக்கு பெருமையாகத்தான் இருக்கிறது. எங்கள் தளபதி எடப்பாடியை தான் எதிர்க்க வேண்டி இருக்கிறது என்பது வருத்தமானதுதான். எடப்பாடிக்கு பின்னால் அடுத்தடுத்து சிலர் திடீரென்று வருகிறார்கள். புயல் அடிக்கிற போது வீட்டுக்கு அழைத்து பரிசு கொடுக்கிறார்கள். எவ்வளவு பெரிய அரசியல்வாதிகள் பாருங்கள். புயல் அடிக்கிறது, மக்கள் துயரப்படுகிறார்கள், அவர்களெல்லாம் வீட்டுக்கு வர வைத்து பரிசு கொடுத்தார். நாங்கள் களத்தில் நின்று, தண்ணீரில் நின்று, புயலில் நின்று, மக்களோடு நின்று அவர்களுக்கு உதவியை செய்தது திமுக கழகம் என்பதை மக்கள் உணர்வார்கள். என்ன வேறுபாடு? எங்கே வேறுபாடு? எங்கே மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கே செல்வது நாம். பாதிக்கப்பட்ட மக்களை என் வீட்டிற்கு வா என்று அழைப்பது புதிதாக புறப்பட்டிருக்கிற திரைப்பட தாரகைகள். நண்பர்களே, இதை நம்மை விட மக்கள் நன்றாக அறிவார்கள். எந்த கட்சி இந்த நாட்டுக்கு தேவை என்பதை இன்றைக்கு நேரடியாக சொல்லவில்லை என்றாலும் 2026 சொல்வார்கள். 234க்கு 200க்கு மேலே நாம் வெற்றி பெறுகிற போது அந்த வெற்றியை எதிரிகள் புரிந்து கொள்வார்கள். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.